Hi friends, welcome back to my channel Connect with Gayula. இன்னைக்கு நீங்க கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்னோட பையனுக்கு நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அந்த வீடியோ தான் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்றோங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரவித் கிருஷ்ணர் வேஷம் போடலாமா? போடலாமா? எப்போவுமே கிருஷ்ணர் வேஷம் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா தூங்க வச்சுருங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் போய் தூங்க வைக்கிறேன். இல்லைன்னா ஏய் இங்கே வா பிரவீத், ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. மம்மி பாரு பிரவீத், மம்மி பாரு, மேலே பாரு பிரவீத், ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. எப்பவுமே குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் வேஷம் போடும்போது தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தூங்க வச்சுட்டு அப்புறமா போடுங்க, இல்லைன்னா அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் இப்போ அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்க வச்சுட்டு தான் அவனுக்கு வந்து வேஷம் போட போகிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரவீத் பாய் சொல்லிடு, நம்ம போய் தூங்கலாம். சரி பாய் சொல்லிடு. எங்கே இருக்கு பிரவீத் பாம்பு? எங்கே காணோம் பாம்பு, காணோம். பிரவீத், ஏ ஃபார் என்ன? பி ஃபார், சி ஃபார், டி ஃபார் டாகா, இ ஃபார் என்ன பிரவீத்? இச் உன் ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கு? உன் ட்ரெஸ்ஸில் இதெல்லாம் என்ன இருக்கு? சரிப்பா போய் நம்ம தூங்கலாம், வா. நோவா இல்லை தூங்குனு வா. தூங்கி எந்திரிச்சா தானே நம்ம கிருஷ்ணர் மாதிரி போட முடியும். வா போய் தூங்கலாம். வரலையா? ஏன்? வா. கிருஷ்ணர் மாதிரி அலங்காரம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் எல்லாமே வந்து ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கி வச்சிட்டோம். கைவங்கி, வளையல் எல்லாமே வந்து இந்த பாசி வச்ச மணி, புல்லாங்குழல், மயிலிறகு எல்லாமே வந்து வாங்கிட்டேங்க. ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அமையலை. ஏன்னா எங்களோட ட்ரெஸ் எல்லாமே வந்து சென்னையில் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ நாங்கள் வெள்ளூரில் இருக்கிறதுனால அவ்வளோ ட்ரெஸ்ஸு வந்து எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டே வரல. நாங்களே வந்து ஒரு வேட்டியில் அவனுக்கு வந்து அந்த கீழே வந்து அந்த வேட்டி, அந்த கிருஷ்ணர் வேட்டி கட்டுற மாதிரி வந்து எங்கள் மாமனாரே வந்து ஸ்டிச் பண்ணார். அவரே கையிலேயே அப்படியே தைச்சு அவனுக்கு வந்து போட்டு விட்டாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒட்டியான மாதிரி இடுப்பில் கட்டுறது எல்லாமே, மாலை எல்லாமே வந்து வாங்கிட்டோம். கம்மல் எல்லாமே வந்து எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவன் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிச்சதும் ரெடி பண்ணிடுவோம். பையன் தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிச்சதும் வந்து நாங்கள் அவனை ரெடி பண்ணுறதாங்க எங்களுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட மாமியார் வந்து பால் பாயசம் வச்சு தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதான் வந்து இப்போ அவங்க வச்சு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி கொதிச்சிட்ருக்கு, சேமியா வறுத்து வச்சுருக்காங்க, தேங்காய் வந்து நாங்கள் இதில் போட்டு செய்வோம். ஸோ தேங்காவும் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் வேணால் ஷேர் பண்ணுறோம். எல்லாருக்குமே பால் பாயசம் தெரியும் இல்லையா, அதனால் வந்து மோஸ்ட்லி நான் வந்து எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் ஷேர் பண்ணுறேன். அடுத்து கிருஷ்ணருக்காக பானை வந்து ரெடி பண்ணணும் இல்லையா. நாங்கள் வந்து சின்ன பானையாக தேடினோம், கிடைக்கல. அதில் வந்து வெண்ணெய் வச்சு அவன் வந்து சாப்பிட்ற மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பானை கிடைக்கல, கொஞ்சம் பெருசாக தான் கிடச்சிது. அது என்னோடய மாமனார் தான் பார்த்திங்கன்னா அவங்க பெயிண்டிங் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவனுக்காக ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். பிரவீத் பார்த்திங்கன்னா தூங்கி எந்திரிச்சு வந்ததும் இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. எப்போ இதெல்லாம் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால். ஆனால் நாங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடம் பிடிச்சேன். அதுவும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள்.
ஸோ பானை ஃபுல்லாக வந்து நல்லா வந்து பெயிண்டிங் பண்ணிட்டோம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோ அழகாக வந்து எங்கள் மாமனார் வந்து சூப்பராக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கிருஷ்ணர் மூவி தாங்க ஓடிட்டு இருந்துச்சு. யூடியூப்பில் இருக்குங்க, நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். தமிழில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, மலையாளம், தெலுங்கு, சவுத் இண்டியன் லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜில் இருக்குதுன்னு தெரியல. இந்த 3 லாங்குவேஜில் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்க அடுத்து என்னங்கிற மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டில் மேக்கப் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப படாத பாடுபட்டாங்க. அவனுக்கு அந்த திங்ஸ் எல்லாம், மேக்கப் திங்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் வேட்டி கட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லி பயங்கர அடம் பிடிச்சான். ஒரு வழியாக வந்து சமாளித்து எல்லாம் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ ஆட்டம், அந்த வேட்டியை கட்டவே மாட்டேன்ட்டான். ஸோ எல்லாம் அவங்க அப்பா எல்லாருமே வந்து சமாதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களோட வீடியோஸ்லாம் போட்டுவிட்டு அவங்க கட்டியிருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு வழியாக பண்ணி செஞ்சு விட்டுட்டோம். கிருஷ்ணர் ட்ரெஸ் எல்லாமே இருக்குங்க. பட் எல்லாமே வந்து சென்னையில் லாக் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த லாக்டவுனுக்கு மாமனார் வீட்டுக்கு வந்ததுனால ட்ரெஸ் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அதனால் இருக்கிற ஒரு சின்ன வெள்ளை வேஷ்டியில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி அவனுக்கு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு செட்டில் ஆகிட்டான்.
ஸோ அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அடம் பிடிப்பாங்க, கண்டிப்பாக வந்து ஒத்து வர மாட்டாங்க. சில குழந்தைங்க அமைதியாக உட்காந்துக்குவாங்க, சில குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க ட்ரெஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக வந்து அவங்கள அதாவது விளையாட்டு காமிச்சு அந்த அந்த மாதிரி தான் வந்து நம்ம மேக்கப் பண்ண முடியும். ஸோ பொறுமையை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை இருந்தால் தான் வந்து நம்ம நினச்ச மாதிரி அவங்களுக்கு பண்ண முடியும். கிருஷ்ணருக்கு பார்த்திங்கன்னா பிரசாதம் என்னென்ன வச்சேன்னு பார்த்திங்கன்னா, கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வெண்ணெய். ஸோ வெண்ணெய் வச்சுட்டு பாயசம், தயிர் வச்சோம். அப்புறம் சீடை, தட்டுவடை, முறுக்கு, எள்ளுருண்டை, அதுலேயும் வெள்ளை எள்ளுருண்டை, கருப்பு எள்ளுருண்டை, கடலை மிட்டாய், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணாங்க. இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறோமா, அதனால் இது தப்பாக கரெக்டானலாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ சின்ன பானையாக இருந்திருந்துன்னா வெண்ணெய் உள்ளே போட்டிருக்கலாம். ரொம்ப பெரிய பானையாக இருந்ததுனால அவனால் உள்ளே விட்டு எடுக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி கவர்லேயே அப்படியே மேலே வச்சுட்டோம். பட் அவனுக்கு வெண்ணெயோட அந்த ஸ்மெல்லே சுத்தமாக பிடிக்கலைங்க. அவனை வந்து வாயிலே வைக்க மாட்டேன்ட்டான். வாயில் ஒரு வாய் தான் வச்சா அதுவே வந்து வாமிட் பண்ணுற மாதிரி அவன் வந்து ஃபீல் ஆகிட்டான். ஸோ அதனால் ரொம்பலாம் அவனுக்கு வந்து வெண்ணெய் சாப்பிட கொடுக்கல. சில குழந்தைங்களுக்கு வந்து அது அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது, சில குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கால் பாதம் வைக்கணும் இல்லையா, அந்த கிருஷ்ணர் கால் பாதம். ஸோ அதுக்காக வந்து அரிசி மாவில் அவனுக்கு வந்து வைக்கிறோம். ஆனால் வந்து அவன் கரெக்டாக வந்து அவங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்கிறதுனால அவங்க வந்து கால் வந்து கீழே வைக்கல. ஸோ எப்படியோ அதை அப்படியே கால் அப்படியே அச்சு வச்சுட்டு அப்படியே கொண்டு போயிட்டாங்க அவனை.
சரிப்பா வண்டி சாவிக்கோ துளசிடா இந்த துளசி கிருஷ்ணர் வந்தாச்சு கிருஷ்ணர் பாட்டாக்கி விடான் சாமி இதெல்லாம் குடிச்சாங்க நான் மாலை இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவை பார்ட் 2ல நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு ரீச் ஆகும். நம்ம மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.